நான் போய் சொல்லல சஞ்சீவ். எனக்கு நிஜமாவே வலி தாங்கல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ சஞ்சீவ். என்ன காப்பாத்து சஞ்சீவ். அபி, 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 ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு உங்களுக்கு? வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. நர்ஸ், இவங்கள உடனே ஐசியூ வார்டுல அட்மிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். நீங்க இங்கே இருங்க, உள்ள வரக்கூடாது. சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க சார். ஐயோ, கையெழுத்து போட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன சார் யோசிக்கிறீங்க? இதுல சைன் பண்ணுங்க. ம், ஆ, ம். நர்ஸ், டாக்டர். இவங்களை கவனமா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், டாக்டர், நர்ஸ், சொல்லுங்க. என்னாச்சு? வெயிட் பண்ணுங்க, டாக்டரே கூப்பிட்டு பேசுவாங்க. சரி, இப்போ போய் பார்க்கலாமா? பேஷண்ட் தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. நீங்க தான் இவங்க ஹஸ்பண்டா? ஏன் சார் இப்படி பண்றீங்க? உங்க ஒய்ஃப் குழந்தைய பாத்துக்கிறத விட அப்படி என்ன சார் உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு? உங்க ஒய்ஃபுக்கு ஏன் திடீர்னு வலி வந்துச்சுன்னு தெரியுமா? கொஞ்ச நாளாவே கடுமையான மன உளைச்சல்ல சரியா தூங்காம கொள்ளாம ஏதோ திங்கிங்லயே இருந்திருக்காங்க. அதனாலதான் குழந்தைக்கு அன்வான்டட் மூவ் வந்திருக்கு. அதனாலதான் உங்க ஒய்ஃப்
இடுப்பு வலி வந்து மயங்கி விழுந்திருக்காங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா கொண்டு வந்திருந்தீங்க, உங்க ஒய்ஃப் குழந்தைய எங்களால காப்பாத்திருக்க முடியாது. இப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்க ஒய்ஃப பொழைக்க வச்சிருக்கோம். கர்ப்பமா இருக்கிற ஒய்ஃப ஒரு பூ மாதிரி ஹஸ்பண்ட் பாத்துக்கணும் சார். ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆனா நீங்க அசால்ட்டா இருந்ததுனால தான் உங்க ஒய்ஃபுக்கு இந்த நிலைமை. நர்ஸ், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க டாக்டர். கொடுங்க. காட்டன் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். இத புடிங்க. இப்ப உங்களுக்கு ஓகேவா மேடம்? வலி எதுவும் இல்லையே? இல்ல டாக்டர். சார், இந்த மெடிசின்ஸ் எல்லாம் உங்க ஒய்ஃபுக்கு வேலைக்கு கரெக்டா கொடுத்துருங்க. புடிங்க சார். மேடம், நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள 1008 பிரச்சனை வரும். அதெல்லாம் யோசிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போகலாம். 1 வீக் கழிச்சு செக்கப்க்கு வாங்க. சரி டாக்டர். சார், இனிமே எப்பவுமே உங்க ஒய்ஃப் கூட இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க. இவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. என்ன சரியா சார்? வர மேடம். சஞ்சீவ், ஸ்ரீஜா, அங்க பாரு. என்னம்மா? அங்க பாரு. எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்தியாச்சு. இனி தானா பத்துக்கிட்டு எரியும். பாண்டி அபிய ஊரை விட்டு விரட்டிடுவான சொன்ன. ஆனா அபி பாண்டி கூட புருஷன் கூட போற மாதிரி பைக்ல நெருக்கமா உட்காந்துட்டு போறாளே. என்னடி ஸ்ரீஜா நடக்குதுங்க? அதுதாம்மா எனக்கும் புரியல. வா, ஃபாலோ பண்ணலாம். சீக்கிரம்
ஃபாஸ்டா போமா. இறங்கிக்கோ. நான் வரேன். அபி, என்ன சஞ்சீவ் கூப்பிட்டியா? இந்த ஊரை விட்டெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. நிஜமா தான் சொல்றியா சஞ்சீவ்? அப்போ நான் இந்த ஊர்லயே இருக்கலாமா? நீ இந்த ஊரை விட்டு என்ன விரட்ட மாட்டியா? அதான் சொல்லிட்டேன்ல, நீ இந்த ஊர்லயே இரு. இல்ல சஞ்சீவ், என்ன இந்த ஊர்ல நீ இருக்க விடுறேன்னா அப்போ நீ மனசு மாறிட்டு தானே? ஏய், நீ நினைக்கிற கதையெல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம். என் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த பாரு, இனிமே புலத்தாச்சி பொண்ணுகிட்ட வம்பு வச்சு கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் சொல்றேன், இனி நான் உன்னை தொந்தரவே செய்ய மாட்டேன். நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்ல, நல்லா சொல்லாத சஞ்சீவ். நீ என்னை ஏத்துக்கிட்டேன்னு உன் கண்ணிலேயே தெரியுது. மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டேன்னு ஒத்துக்கோ சஞ்சீவ். இந்த பார், கொஞ்சம் விட்டா ரொம்ப ஆடுவிய. நான் மனசு மாறிட்டேன் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. அதுவும் இல்லாம நான் சஞ்சீவும் இல்லை. நல்லா மண்டையில ஏத்திக்க. பாறைக்குள்ளும் ஈரம் இருக்கும் சஞ்சீவ். ஒரு நாள் என்னைக்காவது நீதான் என்னோட சஞ்சீவன்னு சொல்லுவ பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாண்டி மனசு மாறிட்டா அது இதுன்னு சொல்றா. நீ இந்த ஊர்லயே தங்கிக்கலான்னு வேற அவன் சொல்றான். ஏய், என்ன ஸ்ரீஜா நடக்குது இங்க? அபி, இந்த ஊரை விட்டெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. நீ இந்த ஊர்லயே இரு. சஞ்சீவ் மனசு மாறின விஷயத்த உடனே லட்சுமி அத்தை கிட்ட சொல்லிடுவோம். phone. அபி போன் பண்றா. சொல்ல அபி. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன குட் நியூஸ்? சஞ்சீவ் என்ன ஊரை விட்டு போவேனா, இங்கே தங்கிக்கோன்னு சொல்லிட்டா அத்தை. அத்தை, அதை கேட்டோடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என் சஞ்சீவ் சீக்கிரம் மனசு மாறி என்னை ஏத்துப்பான் பாருங்க அத்தை. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என்ன அத்தை, நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அபி. நான் போனை வைக்கட்டுமா? எனக்கு இங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சரிங்க அத்தை, நான் வச்சிரு. இந்த பாண்டியும் சஞ்சீவும் வேற வேற ஆளுன்னு அபிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே.
அடியோட இந்த ஊரை விட்டு போகணும்னு விரட்டின சஞ்சீவ் என்னை திருப்பி ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னை இங்கே தங்கிக்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. எல்லாமே உன்னாலதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சஞ்சீவ் இறந்துட்டுதா சொல்லி என் கழுத்துல இருந்து கழட்டின இந்த தாலிய கூடிய சீக்கிரமே சஞ்சீவை என் கழுத்துல கட்டுவான். நான் கட்ட வைப்பேன். சஞ்சீவ் என் கழுத்துல இந்த தாலிய கட்ட போற அந்த நாள் எப்போ வரும்னு நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னையும் சஞ்சீவையும் சீக்கிரமா ஒண்ணு சேர்த்து வச்சிரு சாமி. அது வரைக்கும் இந்த தாலி உன்கிட்டயே இருக்கட்டும். யாரு ஃபேன் ஆஃப் பண்ணுது? ஏ ஸ்ரீஜா, வா பாண்டி என்ன சொல்றான்னு கேக்கலாம். ஏல பாண்டி, வால இங்க. எங்கல போயிட்டு வர? கேக்குறேன்ல, எங்க போயிட்டு வர? அந்த அபிய பத்திரமா கூட்டு வந்து அவ வீட்லயே விட்டு வரேன். ஏல இப்படி பண்ண? ஏன் என்ன பண்ண? என்ன பண்ணியா? நீதானல அந்த பொண்ணு அபிய என் பொஞ்சாதியே இல்லன்னு சொல்லி இந்த ஊரை விட்டே போடின்னு சொல்லி அப்படி விரட்டி அடிச்ச. விரட்டி அடிச்ச நீயே அவளை திரும்ப இந்த ஊருக்குள்ள கூட்டு வந்து குடி வச்சா இந்த ஊரு ஒன்னையும் அபிய சேர்த்து வச்சு தப்பா பேசாது. அந்த அபி சொல்ற மாதிரி நீதான் அவளோட புருஷன் இந்த ஊரு சொல்லாது. கரெக்டான பாயிண்ட் எடுத்து பேசுறாங்க ஸ்ரீஜா. ஏல ஆமால, அம்மா சொல்லுறது கரெக்ட் தான்டே. ஊர்வாயை அடைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம்டே. பேசாம அந்த அபிகிட்ட பேசி திரும்ப ஊரை விட்டு அனுப்பிச்சு வச்சிருதே, அதான்டே கரெக்டா இருக்கும். பா அதெல்லாம் இல்ல, அபி இங்கதான் இருப்பா. என்னமா இது? அபி தானே இந்த ஊரை விட்டு போறதுன்னா போட்டோம், அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நானா போய் அவகிட்ட இந்த ஊரை விட்டு போன்னு சொல்ல மாட்டேன். என்ன பாண்டி, நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி அடம் பிடிக்கிற? உன்னை இந்த ஊரு சண்டியரு பொறுக்கின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா பொண்ணு விஷயத்துல தப்பானவன்னு பேசினா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம்.
சொன்னா கேளுடா பாண்டி, அந்த பிள்ளைய திரும்ப அனுப்பிச்சிடுறா. மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. நான் அபி இந்த ஊருக்கு கூட்டியாந்தது நாளைக்கு யாரு என்ன தப்பா பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேம்மா. அப்படி என்னல முடிவு பண்ணிருக்க? எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொஞ்சாதின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரு என்னையும் அபியும் சேர்த்து வச்சு தப்பா பேசாதுல்ல, அதுக்காக தான் இந்த முடிவு. நீங்க பாருங்க.